ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து செம்ம டேஸ்டான சிக்கன் கறி எப்படி செய்கிறதாங்க நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்தாலும் வீடியோ எடுக்க மறந்துட்டேங்க. இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வானல் காய வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம் போட்டுட்டு அப்புறம் வந்து சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்கி வச்சுருக்கீங்க. அதை தாங்க சேர்த்து வதக்கிட்டு இருக்கேன். ஓகேங்களா, நல்லா ப்ரௌனிஷாக ஆகந்தட்டிக்கு வதக்கிட்டே இருக்கணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கணுங்க. ஒரு 2 தக்காளிங்க. நல்லா கிளறி விடணுங்க. ஓகேங்களா, அடுப்பை ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா கிளறி விடுங்க. தக்காளி நல்லா வெந்து மசிஞ்ச பதம் வரந்தட்டிக்கும் நல்லா வேக விடணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து கருவேப்பிலைங்க. ஓகேங்களா, அதையும் வந்து உருக்கி போட்டாச்சுங்க. அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டுங்க, இஞ்சி பூண்டு விழுதுங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. அப்படியே நல்லா கிளறி விடலாங்க. இஞ்சி பூண்டு வந்து பச்சை வடை போகந்தட்டிக்கும் நல்லா கிளறி விடணுங்க. நல்லா வெந்து மசிஞ்சு இந்த பதம் வரந்தட்டிக்கும் நல்லா வெயிட் பண்ணணுங்க. அடுப்பை நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கிளறி விட்டுட்டே இருக்கணுங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் மசாலாங்க, அதையும் சேர்த்துக்கலாங்க. அப்படியே நல்லா பரட்டி விட்டுடலாங்க. அடுப்பை இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கிளறி விடுங்க. ஓகேங்களா, அந்த மசாலா வடை இதெல்லாம் வந்து பிரிஞ்சு நல்லா எப்படிங்க நல்லா வெந்தோன்னே நெக்ஸ்ட்டு வந்து நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை சேர்த்துக்கலாங்க. ஓகேங்களா, அப்படியே நல்லா இப்போ வெஜ்ஜீஸ் அந்த மசாலாவோட சிக்கன் நல்லா கலந்து வர மாதிரி நல்லா கிளறி விடணுங்க. ஏங்க செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க. இருங்க உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்களேன். பார்க்கவே செம்மையாக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நல்லா கிளறி விடுங்க. அப்புறம் வந்து தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. மேலே க்ரீன் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அது வந்து என்ன தெரியுங்களா, பச்சை மிளகாங்க. எனக்கு ஸ்பைஸியாக இருந்தால் ரொம்ப பிடிக்கும், அதனால் 4 பச்சை மிளகாய் கீரி உள்ளே சேர்த்துருக்கேங்க. ஓகேங்களா, இருங்க உங்களுக்கு இப்போ எப்படி இருக்குன்னு நான் எடுத்து காட்டுறேன். செம்மையாக இருக்குது இல்லைங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா, நல்லா கிளறி விட்டுடலாங்க. ஃபைனலாக நல்லா கொதி வரும்போது கொத்தமல்லி தழை தூவிக்கலாங்க. ஃபைனல் அவுட்புட்டில் வந்துட்டு செம்மையாக வந்திருக்குங்க. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். ஓகேங்களா, ஈட் ஹெல்தி, ஸ்டே ஸ்ட்ராங். பாய் கைஸ்.